கழக நிர்வாகிகளுக்கும் கழகத்தின் மீது பற்று கொண்டுள்ளவர்களுக்கும் அதிமுக தலைமை கழகம் அன்பு வேண்டுகோள். கழகத்தின் நிலைப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த எவ்வித கருத்துகளையும் கழக தலைமையின் அனுமதி பெறாமல் கழக நிர்வாகிகள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம் என அறிவிப்பு. நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்காக நாளை அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி. ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுரையை இழந்த மாணவ மாணவிகளுக்கு கழக மாணவர் அணியின் சார்பில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி. இயேசு கிறிஸ்து மகான் தனது உயிரை துறந்த நாள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. உலகின் பாவத்தை போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த புனித வெள்ளி நாள் தினத்தில் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் பேரன்பையும் நினைவு கூர்ந்து போற்றுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். புனித வெள்ளியை ஒட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள். வேதனையும் பெற்று வந்ததாலேயே மற்றவர்களுக்கு நம்பிக்கையோடு ஊக்கம் கொடுத்திட முடியும். வேதனைகளை நீரை ஏற்று அதனால் வரும் கண்ணீரை அறிந்ததால் உம்மால் பிறரின் கண்ணீரை அறிந்து கொள்ள முடிந்தது. இயேசு இறப்பதற்கு முன் அனுபவித்த 14 பாடுகளை தத்ரூபமாக நடித்து காட்டி சிலுவையை தோளில் சுமந்தபடி ஊர்வலமாகவும் சென்றனர். பெண்களையும் இந்து மதத்தையும் அவதூறாக பேசிய விடிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். பெண்களையும் இந்து மதத்தையும் அவதூறாக பேசிய விடிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பொன்முடி உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி கண்டன முழக்கம். தாயை கேவலமாக பேசிய பொன்முடியை கைது செய், கைது செய், கைது செய், பொன்முடியை கைது செய். கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரியின் சிஇஓ தப்பி ஓட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூரில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தையில் திருமண ஆசை காட்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் சிக்கினார். அப்பா என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை போரூரில் 17 வயது கல்லூரி மாணவனை காதலித்த 19 வயது இளம்பெண் போக்சோவில் சிக்கினார். மாணவனின் பெற்றோர் கண்டித்தும் இளம்பெண் மாணவனுடன் காதலை தொடர்ந்ததால் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி சிறார்களுக்கு குளிர்பானத்தில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் சிறுவர்களுக்கும் பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சிறுமியை வன்கொடுமை செய்த 17 வயது சிறுவன் சித்தப்பா, வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாய் உள்ளிட்ட 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கு விடிய அரசின் திறமையின்மையே காரணம் என குற்றச்சாட்டு.
சென்னை தியாகராய நகர் பகுதியில் பெண் ஐடி ஊழியருக்கு போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா நகரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட மசாஜ் சென்டர் அதன் உரிமத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக உயர்நீதிமன்றம் வேதனை. மசாஜ் சென்டர் உரிமத்தை தவறாக பயன்படுத்தியதில் காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு. கோவை குனியமுத்தூரில் மது போதையில் ஏற்பட்ட ரகளையில் மகனை வெட்டி கொன்ற தந்தை சிக்கினார். மாடல் ஆட்சியில் மது போதையால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் கொலை சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. ஈரோட்டில் வீட்டில் தனியாக இருந்த வயதான தம்பதியை தாக்கிய வடமாநில இளைஞரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தாக்கிய போது உயிரிழந்ததால் பரபரப்பு. திறனற்ற திமுக அரசின் ஏவல்துறை ரோந்து பணியை முறையாக மேற்கொண்டிருந்தால் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய நிலை வந்திருக்காது என மக்கள் ஆதங்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனையின் போது தமிழக அதிகாரிகள் துன்புறுத்தப்படவில்லை என ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை விளக்கம். பொய்யான தகவல்களை கூறி தமிழக அரசு திசை திருப்ப முயல்வதாக உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 15 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தலைநகரான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை கொரட்டூரில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 2 கிலோ கஞ்சாவுடன் சுற்றி திரிந்தவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கிளப்பில் பீருக்கு வழங்கப்படும் இலவச ஸ்நாக்ஸ் வழங்காததை தட்டி கேட்டதால் ரூமில் வைத்து அடி உதை. அரசு விதிகளை மீறி செயல்படும் தனியார் மதுபான பார்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. விடியா திமுக ஆட்சியில் சென்னை கோடம்பாக்கத்தில் 24 மணி நேரமும் படு ஜோராக நடைபெறும் மதுபான விற்பனை. மது பிரியர்கள் அதிகாலையிலேயே குடித்துவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூக்கடையில் தண்டல்காரருக்காக பெண்ணை மிரட்டுவது மட்டுமின்றி 4 வழக்கறிஞர்களை வைத்து ஒருமையிலும் தரக்குறைவாகவும் பேசி கட்ட பஞ்சாயத்து செய்யும் பூக்கடை காவல் நிலைய ஆய்வாளர். மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவலர்களை விடியா ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் அளவிற்கு உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சார் எந்த ப்ரூஃப் இல்ல சார் அவுட்டா சார் நான் வருஷம் முடிஞ்சு நான் கணக்கு பார்க்கறேன் எப்படிமா ஏத்து முடியும் நீ சொல்றா சார் உண்மை இதுதான் சார் சத்தியபதோ சொல்ற உண்மை இதுதான் அப்படி கிடையாதுன்னா உண்மையாலுமே சொல்றேன். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் இன்று ஒருவர் கூட சாமி தரிசனத்துக்கு வராததால் 1 மணி நேரத்திற்கு மேல் கோயில் மூடப்பட்ட அவலம். இந்த ஸ்டாலின் ஆட்சியில் அரசை நம்பி இன்றும் கோவிலுக்கு வரக்கூட மக்கள் அச்சப்படும் நிலை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கிளைச்சிறையில் கைதியை லத்தியால் சரமாரியாக தாக்கிய சிறை துணை கண்காணிப்பாளர் உள்பட 6 பேர் பணியிடை நீக்கம். திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசாரின் அராஜக போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி போலி நியமன ஆணையை வழங்கிய பெண் கிராம உதவியாளர்கள் உள்பட 3 பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று நினைப்பதால் இதுபோன்ற மோசடிகள் தொடர்வதாக மக்கள் ஆதங்கம். கோடியக்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்கள். கடலுக்கு செல்லும் தங்களுக்கு விடியா திமுக அரசு உரிய பாதுகாப்பு வழங்க தவறியதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. துப்பாக்கி இருந்தால் சுட்டு விடுவதா என என்கவுண்டர் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சரமாரியாக கேள்வி. பாதுகாப்பிற்காக தான் போலீசாருக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது என்றும் உயிரை பறிக்கும் அதிகாரத்தை யார் வழங்கியது எனவும் கேள்வி. கடலூர் மாவட்டத்தில் NLC அனல் மின் நிலையங்கள் சுரங்கங்களால் கன உலோக மாசுபாடு அதிகரித்துள்ளது.
நீர்நிலைகளில் பாதரசம் அனுமதிக்கப்பட்டதை விட 115 மடங்கு அதிகம் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். நாமக்கல், திருப்பூர், விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை அதிகரிக்க விண்ணப்பிக்காத ஸ்டாலின் மாடல் அரசு. திமுக அரசு ஒரு பக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி என லட்சியம் பேசிக் கொண்டிருந்தாலும் நடைமுறை அவலமே நிர்வாக தோல்வியை காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. முதுநிலை மருத்துவ நீட் படிப்புக்கு மே மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேசிய மருத்துவக் கல்வி தேர்வு வாரியம் தகவல். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சாலையோரம் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக எரிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினை போல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனை மற்றும் மருந்தகங்களில் மருந்து தட்டுப்பாடு. கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளை தனியார் மருந்தகங்களில் வாங்க அரசு மருத்துவர்கள் பரிந்துரைப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. 3000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப தாமதம். கடந்த மார்ச் மாதம் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் வருகிற ஜூலை மாதம் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்வர்கள் கவலை. மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி தர்ணா போராட்டம். திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கம் அறிவிப்பு. சென்னையில் முதல்வர் நடத்திய துணைவேந்தர்கள் கூட்டத்தில் பல்கலைக்கழக நிதி பற்றாக்குறை, நிர்வாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாததால் கல்வியாளர்கள் கடும் அதிருப்தி. வழக்கம் போல் இதுவும் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட கூட்டமா முதல்வரே என மக்கள் கேள்வி. பல்கலைக்கழக தரத்தை மேம்படுத்துவது, பதிவாளர்களை நியமிப்பது போன்றவற்றை குறித்து பேசாமல் பெயரளவுக்கு கூட்டம் நடத்துவது நியாயமா முதல்வரே என மாணவர்களும் கல்வியாளர்களும் கேள்வி. வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் விழிப்புடன் செயல்பட்டு குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் கடை கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக எழுந்த வாக்குவாதம். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெண் ஒருவரை இளைஞர் எட்டி உதைக்கும் காட்சி வெளியானது. சென்னையில் 90,77,000 ரூபாயை ஆன்லைன் முதலீட்டு மூலம் மோசடி செய்த வழக்கில் இருவர் சிக்கினர். மோசடியாளர்கள் தினம் பல்வேறு ரூபங்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நிலையில் மோசடிகளை தடுக்க விடிய அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் மேம்பால தூண் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியீடு. போக்குவரத்து துறையில் பணியாற்றும் ஓட்டுநரின் அலட்சியத்தால் ஒருபுறம் அரசு பேருந்தும் மற்றொரு புறம் மெட்ரோ தூணும் சேதமடைந்த நிலையில் தங்களின் வரிப்பணம் வீணாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டும். இந்நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன செய்ய போகிறார் என கேள்வி. மதுரையை மையமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் மீது மோசடி வழக்கு. நியோமேக்ஸ் நிறுவனத்தின் ஆவணங்களின்படி ரூபாய் 121.80 கோடி மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும். பச்சையப்பன் மாநில கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவன் மரணமடைந்த விவகாரத்தில் ஐகோர்ட் கருத்து. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கிய சித்திரை திருவிழா. முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் வருகிற 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுவதாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் காட்டம். பிரிவு 142ஐ ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையைப் போல உச்சநீதிமன்றம் மாற்றியுள்ளதாக கருத்து. அமெரிக்காவின் புளோரிடா மாநில பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில்
இருவர் உயிரிழந்த பரிதாபம். அமெரிக்காவில் கடந்த சில நாட்களாக துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதால் மக்கள் அச்சம். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் படகு தீப்பிடித்து எரிந்த நிலையில் 50 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். படகில் 400 பேர் பயணம் செய்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்பு. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 34வது லீக் போட்டியில் பெங்களூரு அணியுடன் பலப்பரட்சி காணும் பஞ்சாப் கிங்ஸ் அணி. பெங்களூருவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள நிலையில் வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.